பாருங்க, நாளைக்கு கலெக்டர், நாளைக்கு டாக்டர், நாளைக்கு இன்ஜினியர், நாளைக்கு பைலட், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், யாரா வேணா ஆகலாம். சிரிப்பை பாருங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, வணக்கம். நிறைய பேர் கேள்விப்படுவீங்க, சிஎமோட பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, அது ஒரு நல்ல திட்டம், அவங்களுக்கு காலை உணவு அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது போடப்படுதுன்னு அப்படின்னு. பட் அந்த சத்தான உணவு அது போடுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம். அண்டு குழந்தைங்கள தானே கூப்பிட்டோம் பெனிஃபிஷரியா, ஏன் அவங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை உணவு திட்டம் சமைச்சு போடுறதுக்கு யாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலான்னு நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு போது அவங்களுக்கு ஒரு யோசனை இந்த பிள்ளைங்களோட தாய்மார்களுக்கே அந்த வேலையை கொடுத்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு, அதே சமயம் பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதேன்னு அதில் அன்பையும் ஊட்டி சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிராவிடியன் டச் அந்த முடிச்சுல இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெண்களும் இந்த காலை உணவு திட்டத்தை சமைச்சு போடுற தாய்மார்கள் இவங்க தான் இந்த குழந்தைகளோட வந்திருக்காங்க. முதற்கண் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம். ஸோ முதல்ல இதில் குழந்தைங்க கிட்ட பேசுங்க. யார் பேச போறீங்க? யார் அப்பாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 100 நாள் வேலைக்கு தான் எங்க அம்மா போறாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது, சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்டோம். இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கோம், சுறுசுறுப்பாகவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். அப்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் ஐஏஎஸ் ஆக விரும்புறேன். அப்பாவுக்கு என் தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, தேங்க்யூ. உங்க பேர் என்ன மேடம்? இதுல சொல்லுங்க. ஜீவிதா. ஜீவிதா. ஓகே, இப்போ ஒரு குழந்தை பேசு, அடுத்து ஒரு அம்மா பேசாம யார் பேச போறீங்க? நீங்க பேசுறீங்க. வாங்கம்மா வா. நான் பேசுங்க. இல்ல, நான் 100 நாள் வேலைக்கு தான் போறேன். பிள்ளைய கேர் எடுத்து பார்க்க முடியாது, கேர் எடுத்து பார்க்காதனால உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த ஹெல்த் பவர் கொஞ்சம், இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கு. அதோட இப்ப நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கா. அதோட எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சாப்பாடு விதவிதமா ஆரோக்கியமாவும் போடுறாங்க, நல்லா சுத்தமாவும் போடுறாங்க. டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க. அந்த இதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறாங்க. நம்ம சிஎம் ஐயாக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்னம்மா சொல்ல விருப்பப்படுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. என்னோட பேரு ஆதிலட்சுமி. நான் வேலூர்ல இருந்து வரேன். என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இவங்க 5th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. எனி டைம் எப்படி இருக்கும்னா, ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும், மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன சொல்லிடுவாங்க, நீர்க்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க, அது சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு கண்ணை வீங்கி போயிடும், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும், மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும். அது கஷ்டமா இருக்கும் எனக்கு. அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் அப்படி சொல்றான்ட்டு எனக்கு ஒரு யோசனையா இருக்கும். நான் காலையில வேலைக்கு போறதுனால சீக்கிரமா சமைச்சு வச்சிருவேன். அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்னஸ் ஆயிடுது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்கூல்ல எங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சுன்னா, நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதுல சேர்க்குறாங்க. அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகும். அவளோட ஃபுட்டு இப்போ அவளுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாம போயிடுச்சு. அதனால எங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த பிரச்சனை அதாவது என்னன்னா, தலைவலியால நான் அடிக்கடிக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. நானும் வேலைக்கு போறதை நிறுத்துற மாதிரி இருக்கும், அவளும் அதே மாதிரி என்ன ஆகும்னா ஸ்கூல் போக முடியாது. எனக்கு லாஸ் ஆஃப் பேவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் அது கஷ்டமா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. நல்லா சாப்பிட்றான், இம்யூனிட்டி பவரும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எல்லா ஃபுட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு நன்றி. ஐயாவுக்கு நன்றி. நன்றி. ஒரு நிமிஷம், அவர் பேசிட்டோம்.
உங்களை பார்த்தா ரொம்ப சீரியஸா படிக்கிற ஒரு இந்த பக்கத்துல பார்த்தா ஒரு குட்டி அம்பேத்கர் சார் மாதிரி இருக்கீங்க. நீங்க ஏதாவது எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாதா சார்? உங்க பேர் என்ன சார்? ஃபிரிஸ் விருதீஷ். ஃபிரிஸ் விருதீஷ் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? ஆ, இப்ப உங்களுக்கு காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார்? எந்த டிஃபனுக்கான இந்த இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார்? சேமியாவுக்கு சேமியா. சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சேமியா உப்புமா வந்து ஒரு ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா இவங்களோட இதுலயே. கரெக்டா மேடம்? கரெக்டா? சேமியா இங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தூடுங்க. யோ எதையாவும் சேமியாவை பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? என் அப்பா அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. அதனால என்னால் பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது. எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் இப்போதான் அப்படி இல்லைக்கா. இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கம் பேச்சே எங்க ஸ்கூல்ல இப்ப இல்ல. மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்க ஸ்கூல்ல? வாவ். சரி, அப்ப சிஎம் சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் சார்பிலும் என்னோட பயிலும் பள்ளி குழந்தைய சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்துவேன். ஓகே, நான் ஒன்னு சொல்றேன், அதை நீங்க சொல்றீங்களா சிஎம் சாருக்கு? சிஎம் சார், ஐ லவ் யூ. ஏன்னா உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க நன்றி சொல்லுங்கன்னு அழகா சொன்னீங்க. ஆனா நான் நினைக்கிறேன் சிஎம் சாருக்கு இது சொன்னா கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். திட்டமாட்டார்ல நம்மள? திட்டினா விருதேஷ் தான் சொன்னாருன்னு சொல்லிடுவேன். என்ன திட்டமாட்டாங்கல்ல? ஆஹா, யோசிக்கிறாரு. காலை உணவு திட்டம்ல அதான் இம்யூனிட்டி பவர் அதிகமா. வணக்கம் மேடம். நீங்க ஏன் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. நல்ல குழுக்கு அழகா இருக்கீங்க மேடம். சரி, உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல? சேமியா. யோ, சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா? பொங்கல் யாருக்கு பிடிக்கும்? இல்லையா பொங்கலுக்கு இவ்வளவு பேனா? என்ன சிவகுமார் சார் இவ்வளவு பேன் இருக்காங்க பொங்கல்? நீங்க சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார். யாரோ வந்து இங்க வந்துட்டு இவங்களோட காலை உணவு திட்டத்துல வந்து ஸ்டார் வந்து இவங்களோட சாம்பாரா. சாம்பார் பயங்கரம். என்ன மேடம்? இருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசாங்க. இவங்க கிட்ட பேசுவோம். சொல்லுங்க மேடம். சூப்பரா இருக்கும் மேம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அப்படியே கட்டியா இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளுக்கே ஆசையா இருக்கும் சாப்பிடலாமான்னு. நான் அது ஒரு வாட்டி என்ன பண்ணேன், பசங்க நிக்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறதோட அப்படியே கட்டியா எப்படி தக தகன்னு மின்னும். அதுல அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமா இருக்கும். அந்த சுவையே தனியா இருக்கும் மேம். அப்படி ஐயோ, இந்த சாம்பாரை கேட்டா எனக்கே சாப்பிடணும் போல தோணுது. நான் குக்கா தான் இருக்கிறேன் ஸ்கூல்ல. என் பசங்க 3 பேருமே அங்கதான் படிக்கிறாங்க. பொங்கல் சாம்பார்னா நாங்க இப்ப வீட்டுலனா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்க வைப்போம். ஆனா ஸ்கூல்ல அப்படி இல்லை. எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துடுறாங்க, பொருள் எல்லாமே. அதனால எந்த ஒரு பச்சாபரமே இல்லாம ஒழுங்கா பண்றோம். நீங்க டேஸ்டிங் பண்றீங்களா? இருக்கா? கொடுங்க மேடம், ப்ளீஸ் கொடுங்க. அடடா, வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே. வாங்க மேடம். பாத்துருவோம். வாங்க, இங்க வாங்க, நடுவுல வாங்க. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா ஒருத்தர்? என்ன மேடம்? 5 நாளுமே சாம்பார் செய்வீங்க? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு. வீட்டில் இருந்தால் ஒரே வாட்டி தான் செய்வோம். ஆனால் ஸ்கூலில் தினமுமே சாம்பார் வச்சு தரோம். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிட்றாங்க மேம். மேடம் இவ்வளோ சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க? வச்சுவாங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு. வச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன். அமைச்சர் சார் இருக்காரு சார், நீங்க விருப்பப்படுறீங்களா டேஸ்ட் பண்ண?
நாங்க கீழே, நீங்க வரீங்களா? ப்ளீஸ் மேல வாங்க சார். வாங்க சார். மதிவேந்தன் சார் இருக்காரு, நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர். வாங்க சார், ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சூப்பரோ சூப்பர். என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா மினிஸ்டர் 2 ஸ்பூன் சாப்பிட்றாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய என்டையர் மினிஸ்ட்ரிக்கு எங்களுடைய இந்த தருணத்தில் இந்த எல்லா பிள்ளைங்க சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. Once again, let's give a big round of applause for Honorable Minister மதிவேந்தன் அவர்கள். Thank you sir, thank you. நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஃபர்ஸ்டெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து வெண்பொங்கல்ல நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது, ஜீரகம் மிளகு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸு சொன்னது இது. நாங்கள் சமைக்கும் போது அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க வந்து விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. என் குழந்தைக்குமே வந்து நெய் பிடிக்காது, ஆனால் இப்போ என் குழந்தை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அதை சமைக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த கேரட் பீன்ஸ் தான் வீட்லேயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன், கோத்தகிரி. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் எதாவது பேசணுமா? வாங்க, என்ன பேசணும்? எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா ஒண்டி தான். நாங்கள் வந்து ரெண்டுமே பொம்பளை பசங்க தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க. அதனால இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்ததுனால தான் நாங்கள் டெய்லியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எங்களுக்கு நல்லா பாடத்தை கவனிக்கிறதுக்கும் நல்லா உதவுது. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா பிள்ளைங்களும் ஏன் முன்னாடி இங்கே வாங்க, என்கிட்ட வாங்க. பிள்ளைங்க மட்டும் வாங்க, வாங்க வாங்க எல்லாரும். நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்களாம்மா? அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரணி பிளாக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், கிராமப்புறத்துல எல்லாம் காலையிலே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க. நிறைய பேர் டிஃபன்னு ஒன்று செய்யறதில்ல. ஆனால் இந்த ஸ்கீம் மூலியமா இப்போ நிறைய பசங்க காலையில் டிஃபன் வயிறார சாப்பிட்றாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவும் வராங்க. 8 மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அதனால இப்போ நிறைய ஆப்சென்ட்டும் ஆகிறதில்ல. மெயினாக இப்போ டிஃபன் ஸ்கூல்லே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு. என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறன்றது பெரிய வேலை. அந்த பெரிய பொறுப்பு வந்து ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸுங்க, ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கோம். பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டாக போகிறாங்க, நல்ல சத்தான உணவும் சாப்பிட்றாங்க. இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் ஐயா அவங்களுக்கு. நீ பேசுறியா? மைக் கொடுங்க. நீங்க பேச போறீங்களா? என் பேர் ரேணுகா, நான் சிங்கிள் பேரண்ட்டு தான். எங்கள் பசங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. நான் வேலைக்கு போயிடுவேன். என் பசங்க சில நாட்களில் பட்னியாக தான் போவோம், வெயிட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால 5 நாளும் 5 வித சாப்பாடு போடுறாங்க. ரவை கிச்சடி, சம்பா ரவை கிச்சடி, உப்புமா, பொங்கல், சேமியா, இந்த மாதிரி 5 வித சாப்பாடு போடுறாங்க. என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, வெயிட்டும் போட்டிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்குது. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து சிஎம் சாருக்கு என்ன சொல்ல போறீங்க? இருங்க இருங்க, எல்லார்கிட்ட மைக் வந்துருச்சா? எல்லாரும் சிரிக்கிறீங்களா? ரெடியா? 1 2 3 ஈஸி. இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல. கரெக்டா புரியுறமே ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? சிஎம் சார். Yeah, no, thank you.